ஏகத்துண்டாய வக்கரத்துண்டாயன்னு பாடுறீங்களே, இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு கொம்புள்ள யானையினுடைய முகத்தை கொண்டுள்ள உன்னை நான் வணங்குகிறேன். அஸ்தக்ஃபிருல்லா. முஸ்லீம் என்பவருடைய அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எங்களை எல்லாம் விடுதலையாக்கி தந்த தாரக மந்திரம். அவ்வளத்தையும் விட்டு கொடுத்துட்டீங்களேம்மா. அல்லாஹ் கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? தென்னாடுடைய சிவனை போற்றி. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க நல்லா. தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும். எவ்வளவு பெரிய மன வளர்ச்சியும் ஒரு ஆன்மீக தெளிவும் உயர்வும் இந்த நிலத்தில் இருந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். தென்னகத்தில் நாங்கள் அவனுக்கு சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. அவ்வளவுதான் இல்லையா? அதுதாங்க அது உண்மையான கருத்து. தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்கே இருக்கிறது ஆதாரம்? அதர்வண வேதம் பவிஷ்ய புராணத்திலே சூக்தம் 18 இருக்கிறது. என்ன சொல்றார் சிவபெருமான் முகமது நபியை பத்தி? லிங்கசேதி சிகாயின சுமச்சுருதாரி சதாசக உச்சலாபி சர்வபட்சி பவிஷ்யக்கி அனோமம முசலை நைஸ் மஸ்காரா. உலகத்திலே இருக்கக்கூடிய மாபெரும் லிங்கம் காபாவிலே இருக்கிறது, மெக்காவிலே இருக்கிறது. அந்த நகரத்திலே அவர்கள் பிறப்பார்கள். சுமச்சுருதாரி சதாசக, அவருக்கு குடுமி இருக்காது, மாறாக தாடி இருக்கும். பவிஷ்யக்கி அனோமம, என்னுடைய 5 எழுத்து மந்திரத்தை இந்த உலகத்திலே எடுத்து சொல்லுவார்கள். அவர் முசலை நைஸ் மஸ்காரா, முஸ்லீம் என்று அழைக்கப்படுவார் என்று சிவபெருமான் சொன்னார். யாரை பார்த்து? முகமது நபியை. அதனால்தான் சொன்னாரு, அந்த மெக்காவிலே அவர் பிறப்பார், அந்த மெக்காவினுடைய ஈஸ்வரன் நான்.